வணக்கம். கேஸும், பெட்ரோலும் பெட்ரோலும் டிமாண்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தயவு செய்து பேனிக் ஆக வேண்டாம், பயப்பட வேண்டாம். இத நல்ல ரிசர்வ் இருக்கு நம்மகிட்ட. நல்லாவே பெட்ரோலும், கேஸு எல்லாமே இருக்கு. ஆனா, அதையெல்லாம் பதுக்கி வச்சுக்கிட்டு, இப்போ குடுக்காம வேணுன்ட்டே மார்க்கெட் டிமாண்ட உருவாக்கினாங்கன்னா, எல்லாரும் பயந்துட்டு வாங்க வருவாங்க. ரூ. 5,000 ரூ. 10,000 விக்கலாம். ஒரு சிலிண்டர் வந்து ரூ. 5,000 விக்கிறாங்க இப்போ. அந்த மாரி இந்த இடத்த பயன்படுத்திட்டு இருக்காங்க இந்த வணிகர்கள். ஆனா, இத வந்து யூதர்களும், ஆள்பவர்களும் எப்படி பயன்படுத்துறாங்கன்னா, இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட். அவங்கள பொறுத்தவரைக்கும் விஜய வந்து அவமானப்படுத்தி கேவலப்படுத்திட்டாங்க. அவங்க கட்சி ஆளுங்களே கேவலப்படுத்திட்டாங்க. சீமானு, தெலுங்குன்னு சொல்லி அவரையும் இது பண்ணியாச்சு. ஏடிஎம்கே, டிஎம்கே ஊழல் கட்சின்னு அவர் ஒரு முத்திரையே வந்துருச்சு. ஸோ யாருமே வரமாட்டாங்க. மக்களுக்கு எதிர்ப்பு வரும். ஒரு எதிர்ப்பு கிளம்பிரும். அப்போ ஜனாதிபதி ஆட்சிய நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ற பிளான் அவங்களோடது. ஸோ இதுக்காக பயப்படாதீங்க. நம்ம கடவுளர்கள் இருக்காங்க. நம்ம இதுக்காக போய் பெட்ரோல் எல்லாம் கார்ல ஃபில் பண்ணி வச்சுக்காதீங்க. ஃபில் பண்ணீங்கன்னா இந்த வெயில்ல எல்லாம் தீ பத்திக்கும். கேஸு கொஞ்சம் டிமாண்டா இருக்குன்னா, கொஞ்சம் அப்படிதான் வச்சிருப்பாங்க. அப்புறம் திருப்பி சரியாயிடும். இதுக்காக பேனிக் ஆக வேண்டாம். மக்களே, தயவுசெய்து நம்புங்க. கடவுள நம்புங்க. நன்றி.